அல்லாஹ்வுடைய அடிமைகளை, அல்லாஹுவை பின்பற்றுவோரை இன்றைக்கு காஃபிர்கள் என்று பத்துவா கொடுக்கக்கூடிய மிக மோசமான நிலையை இந்த பூமியில பார்க்கிறோம். ஒரு முஸ்லிமை பார்த்து ஒருத்தன் காஃபிர்னு சொன்னா ஒன்னு அவன் ஆயிருவான், இல்லாட்டி இவன் ஆயிருவான். ரெண்டு பேர்த்துல ஒரு ஆள் காஃபிர் சொல்லலாமா? அவர்கள் எல்லாம் முனாஃபிக். முனாஃபிக் யாரு, முஸ்லிம் யாருன்னு பட்டம் கொடுக்கிறதுக்காக சில பேர் அல்லாஹ் வானத்தை பொளந்து இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கான். அப்படி ஆயிட்டாங்க. எப்படி உங்கள் உபதேசங்கள் எடுபடும்? பிரச்சாரங்களின் நளினத்தை பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான். ஆனால் இங்கே முஸ்லிமை காஃபிர்னு சொல்றான். நான் கேட்கிறேன், செல்ஃப் அப்பாயின்மெண்ட் ஜட்ஜுகளாக மாறிவிட்டார்கள் மார்க்கத்தில் நிறைய பேர். அவனையே அவன் நீதிபதி ஆக்கிட்டான். அவனையே அவன் நீதிபதி. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. நாம் எதற்காக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டோம்? வாழுவதற்காக, எடுத்து சொல்லுவதற்காக. இன்னார் காஃபிர், இன்னார் முனாஃபிக் என்று அறிவிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பினானா? அறிவிப்பது நம்முடைய வேலையா? அறிவிப்பது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தால் சொல்லலாம். நாம் யார்? நம்முடைய நிலை என்னவென்று தெரியுமா? ஒரு மனிதன் சொர்க்கத்திற்காக இருந்து கொண்டிருப்பான், கடைசியிலே அவன் நரகத்துக்கு போவான். ஒரு மனிதன் நரகத்துக்காக நரக வேலைகளையே செய்து கொண்டிருப்பான், ஆனால் அவன் சொர்க்கத்துக்கு போவான். ஒரு மனிதனுடைய நரகமும் ஒரு மனிதனுடைய சொர்க்கமும் யாருடைய கையிலும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அது அல்லாஹ்வுடைய பட்டோலையிலே எழுதப்பட்டு லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசிய இடத்திலே, அல்லாஹ் பாதுகாக்கப்பட்ட இடத்திலே பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை இங்கே ஒரு மனிதன் எப்படி சொல்லுகிறான்? நீ கெட்டவன், நீ நல்லவன், நீ என்ன ஏமாத்திட்ட, நீ என்ன திருடிட்ட, என்கிட்ட கொள்ளையடிச்சிட்ட, என்கிட்ட கொலை செஞ்சிட்ட, எனக்கு சோறு தரல, என்னுடைய தானியத்தை எடுத்துட்ட, இதையெல்லாம் நம்ம சொல்லலாம். நீ காஃபிரு, நீ முனாஃபிக்கு, உனக்கு நரகம், உனக்கு சொர்க்கம். இவன் அல்லாஹ்வா? யாரவன் சொல்றது? யாரா இருக்கணும்? அல்லாஹ் மட்டும்தான் சொல்ல வேண்டும். நாம சொல்லலாமா? இந்த செயலை நீங்கள் செய்யாதீர்கள், இந்த செயல் நரகத்துக்குரிய செயல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த குர்ஆன்ல இப்படி சொல்றான், இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்லலாம். இந்த செயல் உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிருன்னு சொல்லப்படுது, எனவே இந்த செயலை செய்யறவர்கள் நரகத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்பவும் நாம நிறுத்தக்கூடாது. நாம நிறுத்தினா நாம சொன்ன மாதிரி ஆயிடும், நாம நரகத்துக்கு போக வேண்டியதாயிரும். நரகம் யாருக்கு, சொர்க்கம் யாருக்கு என்று பத்துவா செய்வதற்கு, ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதற்கு அல்லாஹ் இந்த பூமியில யாரையும் அனுப்பவில்லை. யாருடைய நிலை என்னவென்று நாளை வறுமை நாளிலே அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும். நாம் வாழ்ந்து விட்டு போக வந்தவர்கள், நாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வந்தவர்கள் அல்ல. நம்முடைய வேலை என்ன? இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு செல்லுவது. நான் முஸ்லிமா வாழும் போது ஏதாவது இடையூறு இருக்கா, தவறு இருக்கா, சுட்டி காட்டுங்கள். இந்த செயல் முஸ்லிமுக்குரிய செயல் இல்ல, அப்படி சொல்லலாம். இப்ப நீங்க செஞ்சிட்டீங்களா, நீங்க முஸ்லிம் இல்ல, நீங்க காஃபிர், வண்டி வந்து கேறி போங்க நரகத்துக்கு. வண்டி அறிவிக்கிறது டிராவல்ஸ் வண்டி, அது நான் கேட்கிறேன். நரகத்துக்கு போற வண்டி டிராவல்ஸ் வண்டி மாதிரி. நீங்க முஸ்லிம் இல்ல, நீங்க காஃபிர், அப்ப உங்களுக்கு நரகம், வண்டியில இருக்க போங்க. எந்த அமைப்பையும் நான் குறிப்பிட்டு பேசவில்லை, அந்த எண்ணத்தில் நான் வரவும் இல்லை. இது சரியா? இந்த செயல் காஃபிருக்குரிய செயல். ஃபிரௌன் மறுத்தான், நீங்கள் மறுக்காதீர்கள். ஃபிரௌன் கர்வம் கொண்டான், அவன் காஃபிர்களில் ஒருவனாக ஆனான். அவனுடைய மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இப்படி செய்யாதீர்கள். பொதுவாக சொல்லுங்கள், நீங்க செஞ்சிட்டீங்களா, நீங்க காஃபிர். இதுதானே சமூகத்திலே பிளவுக்கு காரணம், ஒற்றுமையின்மைக்கு காரணம். அப்படியா? நீங்க போறீங்களா, தர்காக்கு போறீங்களா, நீங்க காஃபிர். நீங்க குஃப்ர்ல இருக்கிறீங்க, உங்களை பின்பற்றி நாங்க தொழுக மாட்டோம், உங்க பள்ளிவாசலுக்கு வர மாட்டோம். ஓகே, வராதீங்க. காஃபிர்னு நீங்க ஃபத்வா கொடுத்தீங்களா, நல்லபடியா நீங்களாவது முஸ்லீமா இருங்க. ஆனா திடீர்னு ஒரு மாநாடு நடத்துவாங்க. அந்த மாநாட்டில் முஸ்லிம்களே எல்லாரும் வாங்க, அநீதிக்கு எதிராக போர்க்குரல் கொடுப்போம். அந்த மாநாட்டுக்கு எல்லாரும் போவாங்க. போன உடனே 8 லட்சம் முஸ்லிம்கள் சேர்ந்தார்கள். அப்ப எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்களா? இது எப்போ? சாயந்தரம் 7 மணிக்கு 10 மணி வரைக்கும். 11 மணிக்கு மீண்டும் அவன் காஃபிர். இதுவல்ல நமது வேலை, இதுவல்ல நமது வேலை. இந்த உம்மத்துக்களுடைய ஐக்கியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வைத்திருந்தார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு போர் நேரத்தில் தன்னுடைய வாளை உருவி ஒரு காஃபிருடைய இறை நிராகரிப்பாளனோடு போர் கழுத்திலே கட்டி வைத்தவுடன் அந்த நிராகரிப்பாளர் சொன்னார், போர்க்களத்திலே சொன்னார், அலியிடத்திலே சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ்,
வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்று சொன்னார். அலி யார் ஆளு? வீர புலி. அவர் என்ன பண்ணாரு? அப்படியா, என் வாளுக்கு பயந்து லாயிலாவா இந்தாடா வாங்கிக்க, ஒரே வெட்டு, தலை துண்டாயிருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி போச்சு. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அலியே நீங்கள் அவரை கொலை செய்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஒரு கொலை குற்றவாளியாக நிறுத்தினார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை. என்ன காரணம்? அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் சொன்னபோது அவருடைய உள்ளத்திலே இருந்து சொன்னாரா, நாவிலே இருந்து சொன்னாரா, உங்கள் வாளுக்கு பயந்து என்று சொன்னாரான்னு நீங்க பாத்தீங்களா? அவருடைய உள்ளத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? அவர் நாவால் சொல்லிவிட்டா விட்டுறணும்.